பொதுவாக இறைவனுடைய அருளை பெறுவதற்கு என்னவெல்லாமோ செய்து பார்ப்போம். நிறைய பூஜை புனஸ்காரங்கள், ஹோமங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம சிரத்தை எடுத்து செய்து கொண்டிருப்போம். காரணம் அனைவருமே அறிந்தது, இறை அருள் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில் கிட்டாது. அந்த திருவருள் கிடைக்க வேண்டும் என்றால் இறைவனின் மனமானது மகிழ வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அந்த இறைவனின் மனதை குளிர்விப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய ஆயத்தமாகி எல்லாமே செய்து கொண்டிருப்போம். ஆனால் இறைவனின் அருள் கிட்டியதா என்று மனதை கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்கும். நம்ம மனசே சொல்லும், எனக்கு இறைவனுடைய பூரணமான அருள் கிடைத்ததாக தெரியவில்லையே அப்படின்ட்டு. சரி, எப்போதான் அந்த அருளானது கிடைக்கும்? ஏன் நம்ம மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறைக்கிறது? இன்னும் இறை அருள் எனக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா, மனதில் நம்ம ஒரு உருவமைப்பு செய்து வைத்திருப்போம். இதெல்லாம் கிடைச்சா தான் இறைவனுடைய பூரணமான அருள் எனக்கு கிடைத்திருக்கு அப்படிங்கிறது அப்படின்னு வரையறை செய்து வைத்திருப்போம். அது ஒருவேளை ஈடேறாமல் இருந்திருக்கும். அதனால அந்த இறை அருள் எனக்கு கிடைக்கவில்லை, திருவருள் கிடைக்கவில்லை அப்படின்னு மனம் எப்பொழுதுமே குழப்பத்தில் தான் இருக்கிறது. உண்மையாகவே இறைவனின் அருள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நபர்களிடமும் இருக்கும். சிவபெருமான் அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடியவர். மனிதர்களை மட்டுமல்ல, இங்கு படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கின்ற ஆற்றல் அப்படிங்கிறது சிவபெருமான் சமமாக பார்ப்பது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப யாரையும் ஏற்றமாகவோ அல்லது அவர்களை தாழ்வாகவோ பார்க்கின்ற அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது சிவபெருமானிடம் இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஏன் நம்மால அந்த இறையருளை உணர்ந்து கொள்ள முடியவில்லை அல்லது அவர் காட்டுகின்ற கருணையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியலைன்னா, நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய அரக்கன் ஒளிஞ்சிருக்கான். அந்த அரக்கனை வேரோடு அழிச்சிட்டோம் அப்படின்னா இறையருள் நமக்கு கிடைத்திருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவருடைய அருளானது பூரணமாக நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறதுன்னு தெரிந்து கொள்ள முடியும். அந்த அரக்கனை அழிக்கிறது அவ்வளவு எளிதா அப்படின்னு கேட்டால் அழிக்கலாம், ஆனால் அழிப்பதற்கு நாம் யாரும் தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. யாரப்பா அந்த அரக்கன், திருப்பி திருப்பி அரக்கனுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால், ஞானிய பெருமக்கள் எல்லாருமே சொன்னது, திருமூல பகவானும் சொன்னது, ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரக்கன் மனதிலே இருக்கும் வரையிலே இறைவனின் அருள் கிடைத்தாலும் அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆசை என்பதை வேறறுத்த பிறகு நடக்கின்ற எல்லாமே திருவருளால் தான் நிகழ்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவ்வளவு எளிதில் இறைவனின் அருள் கிடைத்து விடுமா அப்படின்னா கடினம் தான், இல்லைங்களா? ஆனால் நம்ம செய்கின்ற அந்த வேறறுக்கின்ற ஆசையை வேறறுக்கிறோம் அல்லவா, அதற்கு ஏற்ப நமது மனதிற்குள்ளே இறைவனை தரிசிக்க முடியும் அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க. நம்ம பலவித பூஜைகளை செய்தாலுமே, ஏன்னா நிறைய பூஜை புனஸ்காரங்களை நாம் செய்து கொண்டிருப்போம். ஏன்னா ஆச்சாரிய பெருமக்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். இந்த நோய் தீர இந்த பூஜை, இந்த கஷ்டம் போக இந்த பூஜை அப்படின்ட்டு தாந்திரீக பெருமக்கள் நிறைய சொல்லுவாங்க. இந்த தாந்திரீகங்களை செய்தால் நமது கஷ்டமெல்லாம் நீங்கி போகும் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அப்ப அதுல எல்லாம் இறைவனுடைய அருளானது கிடைக்குமா அப்படின்னா, தாந்திரீகம் என்பது நாமவே வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொள்வது, பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றல்களிடமிருந்து. அதை இல்லை என்றோ இருக்கு என்றோ சொல்வதற்கு அடியேன் இல்லை. ஏன்னா அதாவது அவர் உணர வேண்டும். அடியேன் கூறுவது திருவருளை உணருங்கள் அப்படிங்கிறது தான். அந்த உயர்வான பக்தி, உயர்வான பூஜை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, உள்ளமானது ஒன்றி மனமானது ஒரு நிலையிலே இருந்து நாம் செய்கின்ற பூஜை. அது எதுவாயினும் சரி, நீங்கள் அபிஷேகம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும், இது மாதிரியெல்லாம் பண்ணணும்லாம் கூட இல்லை. அது இயன்றவர்கள் செய்கிறார்கள் அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் நம்ம இறைவனை பூஜிக்கணும்னு நினைப்போம் இல்லையா? ஒரு எளிதில் ஒரு தண்ணீர், அதே போல வில்வம் 2 இருந்தால் போதும், பூ நீர் இருந்தால் போதும் இறைவனை மகிழ்விக்க. அதை நாம் சமர்ப்பிக்கும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, தெளிவான உள்ளத்திலே இருக்க வேண்டும். உள்ளம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். மாறுபட்ட சிந்தனைகள் அங்கு இருத்தல் கூடாது. இறைவன் மட்டுமே அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் பூவையும் நீரையும் நாம் சமர்ப்பித்தோமே எனில் கண்டிப்பாக அது உயர்ந்த பூஜையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உள்ளம் அப்படிங்கிறது ஒருநிலைப்பட்டு விட்டது, அது ஒடுங்கி விட்டது அப்படின்னா அந்த உள்ளத்தை கட்டுப்படுத்திய ஒருத்தருக்கு துன்பம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருக்காதுன்னு திருமூலர் ஐயா ரொம்ப எளிதாக குறிப்பிடுவாங்க. பெரும்பாலும் இறைவனை பூஜிப்பதற்கோ இறைவனை நினைப்பதற்கோ பகல் இரவு அப்படிங்கிற வேறுபாடு எப்பொழுதுமே கிடையாது.
எந்த நேரமாக இருந்தாலும் அவருடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம், அவரை பூஜித்து கொண்டே இருக்கின்றோம். அப்படிங்கும் போது அப்பதான் அவருடைய அருமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இங்கே நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க, கோயிலுக்கு போகிறதுக்கு என்னால் முடியவே முடியலைங்க, நிறைய தடுதல் ஏற்படுது, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இது எல்லாமே அது மனதுக்குள்ளே ஏற்படுகின்ற கட்டுப்பாடு. இன்னைக்கு ஏன் போகணும், இன்னொரு அரை மணி நேரம் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு, நாளைக்கு போய்க்கலாமே அப்படின்னு அந்த மனசு நினைக்க ஆரம்பிச்சிருது. உண்மையாக நேரம் இல்லாமல்லாம் இல்லை, நம்ம போகணும்னு நினச்சா அந்த ஆலயத்துக்கு போயிருக்கலாம். இன்னைக்கு சிவபெருமானை வழிபடணும்னு நினச்சா கண்டிப்பாக வழிபட்டுலாம். அது முடியலே நம்ம சொல்கிறோன்னா அது தேவையில்லாமல் சொல்லக்கூடிய ஒரு காரணமே தவிர அது இறைவன் எப்பொழுதுமே நம்மை தடுப்பது இல்லை. இன்னொன்று, ஆற்றல் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருப்பது போல் நடப்பது. நம்ம ஒரு ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னாலும் அது அவர் எழுதியிருக்கணும், அப்போ தான் உள்ளே போக முடியும், அதில் மாற்று கருத்தே இல்லை.